हरि ओम எல்லாரும் சேர்ந்து சிவமானச பூஜா சாண்ட் பண்ணலாம். ஓம் ரத்னை கல்பிதமாசனம் ஹிமஜலை ஸ்நானம் ச திவ்யாம்பரம் நானாரத்ன விபூஷிதம் மிருகமதா மோதாங்கிதம் சந்தனம் जाति चंपक बिल्वपत्र रचितं पुष्पं च धूपं तथा दीपं देवदयानिते पशुपते हृत्कल्पितं गृह्यतां सौवर्णेन नवरत्नकण्ठरचिते पात्रे हृतं पायसं भक्ष्यं पंचविधं पयोदतियुतं रम्भाफलं पानकं शाकानामयुतं जलं रुचिकरं कर्पूरकण्डोज्ज्वलं ताम्बूलं मनसा मया विरचितं भक्त्या प्रभो स्वीकुरु छत्रं चामरयोर्युगं व्यजनकं शादर्शकं निर्मलं वीणाभेरिमृदङ्गकाहलकला गीतं च नृत्यं तथा साष्टाङ्गं प्रणते स्तुतिर्बहुविधा एतत्समस्तं मया संकल्पेन समर्पितं तव विभो पूजां गृहाण प्रभो आत्मा त्वं गिरिजामदी सहचराः प्राणा शरीरं गृहं पूजा ते विषयो बभोगरचना निद्रा समाधिस्थितिः संचारः पदयो प्रदक्षिणविधिः स्तोत्राणि सर्वा गिरः यत् कर्म करोमि तत्तदखिलं शम्भोदवाराधनं करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितमविहितं वा सर्वमेतत् क्षमस्व जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो. எல்லாரும் வந்து டெக்ஸ்ட் ரெடியாக வச்சுக்கோங்க. हरि ओम गुरुवे शरणम्. ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं
गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. श्लोकं नंबर 65. जाग्रत्स्वप्नसुषुप्तिषु स्फुटतरं जाग्रत्स्वप्नसुषुप्तिषु स्फुटतरं योऽसौ समुजृम्भते योऽसौ समुजृम्भते प्रत्यक्रूपतया सदाहमहं प्रत्यक्रूपतया सदाहं मिथ्यन्तस्फुरन्नेकदा मिथ्यन्तस्फुरन्नेकदा नानाकारविकारभागिन इमान् नानाकारविकारभागिन इमान् पश्यन्नहं धीमुखान् पश्यन्नहं धीमुखान् नित्यानन्दचिदात्मना स्फुरदितं नित्यानन्दचिदात्मना स्फुरदितं विद्धि स्वमेतं हृदि ஸோ சங்கரர் வந்து பஞ்சகோஷா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அந்த பஞ்சகோஷத்திற்கு வேறாக இருக்கும் ஆத்மா அதோடைய ஸ்வரூபத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணினார். பஞ்சகோஷ விலக்ஷண ஆத்மா. பஞ்சகோஷ விலக்ஷண ஆத்மானா என்ன அர்த்தம்? பஞ்சகோஷத்திற்கு வேறாக இருக்கிறது. அது என்னது? ஆத்மானா என்ன? சைத்தன்ய ஸ்வரூபம். ஸோ இந்த சைத்தன்யம் பஞ்சகோஷாவை ரொம்ப இன்டிமேட்டாக பர்வேடு பண்ணி அந்த பஞ்சகோஷாவையும் வந்து இல்லூமின் பண்ணுறது, அதை பிரகாசப்படுத்துறது. அது வந்து என்ன பண்ணுறதுன்னா, இந்த கான்ஷியஸ்னஸ் எந்த விதமான சேஞ்சஸையும் அண்டர்கோ பண்ணாமல் பஞ்சகோஷாவை இல்லூமின் பண்ணுறது. அதனால் அது வந்து அவஸ்தாத்ரய சாட்சி. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரம் யோசோ சமுஜ்ரும்பதே அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த சைத்தன்யம் வந்து செல்ஃப் எவிடெண்ட்டாக இருந்துண்டு 3 அவஸ்தாலையும் அகம் அகம் அப்படிங்கிற ரூபத்தில் அது ஸ்பூரிக்கிறது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த வேர்ல்டு தெரியறது. இப்போ எனக்கு ஜாக்கிரத் தெரியறது, எனக்கு ஸ்வப்ன தெரியறது, எனக்கு சுஷுப்தி தெரியறது. இப்போ தேர்ஃபோர் 3 அவஸ்தாவையும் விட்னஸ் பண்ணுற சைத்தன்யம் தான் அகம், நான். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம்ல, சப்ஜெக்ட். நான் வந்து சப்ஜெக்டு. இப்போ இது வந்து என்ன பண்ணுறது? சேஞ்ச் ஆகிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பிரகாசப்படுத்துறது. நானாகார விகார பாகின இமான் அகம் தீமுகான் பஷ்யன். அகம் தீ அகங்கார, இந்த விஞ்ஞானமய கோஷா எக்ஸெட்ரா, அதுலேருந்து அன்னமய கோஷா வரைக்கும் அது என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் அது இல்லூமின் பண்ணுறது. நான் நித்யானந்த சிதாத்மனா, நான் தான் சித் ஸ்வரூபம், நித்திய ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு நீனு கிளைம் பண்ணு அப்படின்னு சங்கரர் வந்து இந்த 65வது ஸ்லோகத்தில் சொன்னார். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கணும். ஸ்லோகம் படிச்சுட்டோ அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 66. பிரம்மாபின்னத்வவிஜ்ஞானம் பிரம்மாபின்னத்வவிஜ்ஞானம் பவமோக்ஷஸ்ய காரணம் பவமோக்ஷஸ்ய காரணம் ஏனாத்விதீவமானந்தம் ஏனாத்விதீவமானந்தம் பிரம்ம சம்பத்யதே புதைஹி பிரம்ம சம்பத்யதே புதைஹி. ஆக்சுவலி
போன ஸ்லோகத்தோட, அதாவது இந்த 65வது ஸ்லோகம் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதோட வந்து ஆத்மஸ்வரூபத்தோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் முடிஞ்சுடுறது. இப்போ பஞ்சகோஷாலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஆத்மாவை பற்றின டிஸ்கிரிப்ஷன் ஓவர். இப்போ பஞ்சகோஷ விலக்ஷண ஆத்மாவை ரிவீல் பண்ணியாச்சு. இப்போ இந்த அனாலிசிஸை, அதாவது பஞ்சகோஷத்திற்கு வேறாக இருக்கிற இந்த ஆத்மாவை, அவஸ்தாத்ரய சாட்சியாக இருக்கிற இந்த ஆத்மாவை பற்றி நம்ம நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்ல, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அந்த அனாலிசிஸ்க்கு பேர் துவம் பத விசாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ஜீவாத்ம விசாரா அப்படின்னு சொல்லலாம். நான் சைத்தன்யம் இந்த பாடியிலிருந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது துவம்பத விசாரம். நெக்ஸ்ட் போர்ஷனில் இப்போ சங்கரர் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஜீவாத்ம விசாரம் வந்து முடிஞ்சிடுதுன்னு பார்த்தோம்ல, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பரமாத்ம விசார பண்ண போகிறார். அதுக்கு பேர் என்ன, இப்போ வந்து ஜீவாத்ம விசாரத்துக்கு பேர் துவம்பத விசாரம் அப்படின்னு சொன்னால், பரமாத்ம விசாரத்துக்கு பேர் என்ன, தத் பத விசாரம். இப்போ ஜீவாத்ம விசாரத்துக்கு அப்புறம் இப்போ பரமாத்ம விசாரம் பார்க்க போகிறோம். ஸோ துவம் பதத்துக்கு அப்புறம் தத் பதம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன வரும், துவம் பார்த்துட்டு தத் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய விசாரம் நாம் பார்க்கணும். அதுக்கு பேர் வந்து அசீபத விசாரம் அப்படின்னு பேர். இப்போ விசாரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த பாட்டிலாம் வந்து சொல்லுவாள் எனக்கு ரொம்ப விசாரமாக இருக்குது, அந்த விசாரம் இல்லை, இது தமிழில் ஒரு விசாரம் சொல்லுவோம்ல, அது இல்லை. விசாரம்னா அனாலிசிஸ், ஸ்டடி, என்கொயரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அசீபத விசாரம். ஸோ முதல்ல வந்து துவம்பத விசாரம், தத்பத விசாரம், அப்புறம் அசீபத விசாரம், இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து அந்த தத்பத விசாரம்ங்கிறது தத்து, துவம்பத விசாரம்ங்கிறது துவம், அசீபத விசாரம் அசி, அது மூணுத்தையும் சேர்த்தா என்ன வரும், தது துவம் அசி. சரி, ஏன் வந்து இந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணிட்டு போகிறா, வாட் இஸ் தி லாஜிக் பிஹைண்ட் திஸ், என்ன பர்பஸ்க்காக வந்து இப்படி துவம், அதுக்கப்புறம் தது, அதுக்கப்புறம் இந்த அசி பதம் ஏன் வந்து இப்படி வந்து இந்த டிசைன் ஆனது இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த துவம் பத லட்சியார்த்தம் பார்த்தோம்ல, ஆக்சுவலி இதோட எல்லாமே முடிஞ்சிடுது, கரெக்டா. நான் வந்து ஆத்மா, நான் வந்து இந்த பாடியிலிருந்து வேறானவன் தெரிஞ்சுட்டேன். இப்போ இந்த நாலேஜ் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி வந்து எனக்கு ஃபியர் ஆஃப் டெத்து போயிருக்கணும், கரெக்டாக. மரண பயம் வந்து என்னை விட்டு போயிருக்கணும், ஏன்னா நான் வந்து பாடி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இப்போ நான் இது தெரிஞ்சுக்கலைன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து பாடியிலேருந்து வேறான ஆத்மா அப்படின்னு நான் தெரிஞ்சிக்கலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பகவான்கிட்ட நான் வந்து ப்ரே பண்ணுவேன். என்ன ப்ரே பண்ணுவேன், அநாயாசேன மரணம் வினாதைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருபயா சம்போ துவயா பக்திம் அச்சஞ்சலம் அப்படின்னு நான் பகவான்கிட்ட டெய்லி வேண்டிப்பேன். என்ன அர்த்தம், அநாயாசாயேன மரணம், அநாயாசேன மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம், அநாயசமாக மரணம் வந்து எனக்கு சம்பவிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து லோக்கலாக சொல்லணும் அப்படின்னா பொசுக்குன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. இந்த மாதிரி இந்த ஐசியூ, யூசிமி, டியூபு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு அது வந்து போகிறதே வந்து தெரியாமல் அப்படியே போயிடணும், அதுதான் அந்த மாதிரி பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கணும். எப்போ வேண்டிப்போம், நான் வந்து இந்த பாடியிலேருந்து வேறான ஆத்மான்னு தெரிஞ்சிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பகவான்கிட்ட வேண்டிப்போம். பட் இப்போ நம்மளுக்கு வந்து துவம்பத லட்சியார்த்தம் புரிஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னால், நான் இந்த பாடி கிடையாதுன்னு டெஃபினட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும், கரெக்டாக. இப்போ நான் சைத்தன்யம், எனக்கு அழிவு அப்படிங்கிறதே கிடையாது இல்லையா, நான் வந்து நித்தியம், சர்வகத ஸ்தானு,
அச்சலோயம் சனாதனஹா. சரி, அப்போ இந்த பாடியோட டெத்து பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்லிடலாம். இப்போ ஆக்சுவலி பார்த்தா வந்த வேலையை முடிஞ்சிடுதுல. இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆக்சுவலாக சங்கரர் வந்து முடிச்சிருக்கணும். விவேக சூடாமணி சமாப்தம் அப்படின்னு முடிஞ்சிருக்கணும் இதோட. ஆனால் இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. இப்போ ஏன் வந்து இன்னும் இவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த துவம் பத விசாரத்தில் நாம் வந்து எந்த பாயிண்ட்டை ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் இந்த பாடி கிடையாது, நான் சைத்தன்யம். இப்போ இந்த பாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த பாடியில் வந்து இப்போ இந்த வேர்ல்டும் வந்து இன்க்ளூடட். இன்ஃபேக்ட் வேதாந்தம் படிக்க வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த விஷயம் தெரியுமேப்பா, நான் வேறு வேர்ல்டு வேறு அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியுமே. இங்கே வந்ததுக்கப்புறம் புதுசாக வந்து நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கல. கரெக்டாக நான் வேறு, இந்த பேனா வேறுன்னு எனக்கு தெரியும், நான் வேறு இந்த டேபிள் வேறுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். இன்ஃபேக்ட் யாரும் சொல்லி கொடுக்காமலேயே அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியறது. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிறேன், நான் வேறு இந்த பாடி வேறுன்னு தான் வேதாந்தத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வேறு இந்த மைண்டு வேறு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இருக்கே, இதனுடைய அவ்யக்த ஃபார்மும் நான் கிடையாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது இந்த பொட்டென்ஷியல் ஃபார்ம் அது வந்து வெளி தோற்றத்திற்கு வராமல் இருக்கிற நிலைமை இருக்கும்ல, அது என்ன சொல்லலாம், சுஷுப்தி அவஸ்தாவில் அதை அந்த விஷயத்தை நாம் வந்து அந்த ஸ்டேட்டில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு போயிடுறது அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுவும் நான் கிடையாது அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஆக்சுவலாக இதெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நான் இல்லை விஷயத்தெல்லாம் நம்ம வந்து மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம வந்து மேட்டர் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? இப்போ இந்த நான் பாடி கிடையாது, நான் மைண்டு கிடையாது, நான் வேர்ல்டு கிடையாது, அப்போ பாடி மைண்டு வேர்ல்டு இதெல்லாம் என்ன சொல்கிறோம், மேட்டர் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மேட்டர் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து ஜட தத்துவம், இன்சென்ஷியன்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ வேர்ல்டு ஜடம், பாடி ஜடம், மைண்டு ஜடம். இப்போ என்னோடய நாலேஜ் என்ன, இந்த துவம்பத லக்ஷியார்த்தம் ஒரு துவம்பத விசாரம் பண்ணினதுக்கப்புறமா என்ன நாலேஜ் எனக்கு கிடைக்கிறது, நான் கான்ஷியஸ்னஸ், நான் வந்து வேர்ல்டு மேட்டர் கிடையாது, நான் பாடி மேட்டர் கிடையாது, நான் மைண்டு மேட்டரும் கிடையாது. சரி, இந்த நாலேஜ் சஃபிஷியண்ட்டா, இது போருமா, இந்த நாலேஜ் வந்தால் போருமா அப்படின்னா இட் இஸ் நாட் சஃபிஷியண்ட். ஏன் இட் இஸ் நாட் சஃபிஷியண்ட்? இன்னும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கல அப்படின்னு பார்த்தா, இந்த கான்ஷியஸ்னஸுக்கும் மேட்டருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, அதை பற்றி நாம் இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லை. இப்போ இது வேறு அது வேறு அப்படின்னு செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போது நான் கான்ஷியஸ்னஸ், பாக்கி எல்லாம் மேட்டர் அப்படிங்கிற செப்பரேஷனை இப்போ நாம் பண்ணிட்டோம். ஆனால் அது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? இப்போ இது ரெண்டுமே வந்து ரெண்டு செப்பரேட் என்டிட்டியா, ரெண்டுமே வேறு வேறு விஷயமா, ஒன்று வந்து இன்னொன்னோட ப்ராப்பர்ட்டியா, ஒன்று இல்லாமல் இன்னொன்றால் இருக்க முடியாதா, ஒன்று இருக்கிறதுனால இன்னொன்று இருக்கா? இப்போ இது மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட் தத்துவங்கள் வந்து இவால்வ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா இந்த பாயிண்டில் தான் அந்த டிஃப்ரென்ஸ் ஆனது க்ரியேட் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு குரூப் சொல்கிறது மேட்டர் தான் மெயின் அப்படின்னு சொல்கிறது. இப்போ கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து மேட்டரோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறது. இப்போ அவளை வந்து நம்ம மெட்டீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குரூப்பை மெட்டீரியலிஸ்டிக் குரூப் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று குரூப் இருக்குது, அது என்ன சொல்கிறது அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் உடையது அப்படின்னு சொல்கிறது. இப்போ மேட்டர்னு ஒன்று இருக்குது, கான்ஷியஸ்னஸ்னும் ஒன்று இருக்குது, ரெண்டுமே வந்து ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறது. அந்த குரூப்புக்கு பேர் தான் சாங்கியா குரூப்னு பேர். இப்போ மேட்டர் வந்து கான்ஷியஸ்னஸை டிபெண்ட் பண்ணலை, கான்ஷியஸ்னஸும் மேட்டரை டிபெண்ட் பண்ணலை அப்படின்னு அந்த குரூப் வந்து சொல்கிறது. இப்போ
இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான மாடர்ன் சயின்ஸ் இருக்குது. அது என்ன சொல்கிறது, இந்த மேட்டர் இருக்கே அது மட்டும்தான் ஆல் த டைம் அவைலபிளாக இருக்குது. இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து வந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு நம்மளுடைய சயின்ஸ் வந்து சொல்கிறது. இந்த பிக் பேங்லாம் இருக்குல்ல, அந்த லைஃப் வந்து பிக் பேங்குக்கு அப்புறமா இவால்வ் ஆச்சு அப்படின்னு வந்து சயின்ஸ் சொல்கிறது. சரி, நம்ம வேதாந்தம் என்ன சொல்கிறது, கான்ஷியஸ்னஸ் தான் டாமினன்ட், அதுதான் மெயின். மேட்டர் வந்து கான்ஷியஸ்னஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து காரணம், மேட்டர் வந்து காரியம். இப்போ கான்ஷியஸ்னஸ்ஸை வந்து நம்ம களிமண்ணோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மேட்டரை பானையோடு நாம் கம்பேர் பண்ணிக்கலாம். கான்ஷியஸ்னஸை கோல்டோட கம்பேர் பண்ணுறோன்னு சொன்னால் மேட்டரை ஆர்னமெண்ட்ஸோடு நாம் கம்பேர் பண்ணலாம். கான்ஷியஸ்னஸை வுட்டோட கம்பேர் பண்ணினோன்னா மேட்டரை ஃபர்னிச்சரோடு நாம் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு நன்னா புரியணும். வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கான்ஷியஸ்னஸ் அண்ட் மேட்டர், அது நம்மளுக்கு புரியணும். இப்போ பஞ்சகோஷ விவேகம் பண்ணுறோம்ல, நம்ம ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணிடுறோம், அதை ரெண்டுத்தையும் செப்பரேட் தான் பண்ணுறோம். இது வேறு அது வேறுன்னு செப்பரேட் பண்ணிடுறோம். பட் அதோட ரிலேஷன்ஷிப் பற்றி அங்கே நாம் பேசவே இல்லை. ஸோ அது ரெண்டும் வந்து எப்படி ரிலேட்டட் அப்படின்னு நாம் பேசாததுனால, எங்கே பஞ்சகோஷ விவேகம் பண்ணும் பொழுது இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம டிஸ்கஸே பண்ணாததுனால இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், கன்வீனியண்ட்டாக நாம் வந்து ஒன்று கன்க்ளூட் பண்ணிவிடுவோம். என்ன கன்க்ளூட் பண்ணிவிடுவோம், நான் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல், நான் டிஃப்ரெண்ட்டு, இந்த வேர்ல்டு டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நான் வந்து கன்க்ளூட் பண்ணிவிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வேர்ல்டு, பாடி, மைண்டு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு, நான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ நானும் இருக்கேன், இந்த வேர்ல்டும் இருக்குது. அப்படின்னா என்ன ஆயிடுறது, துவைத்தத்தில் நாம் வி ஆர் ஸ்டில் இன் துவைத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளோட விஷயம் அது கிடையாதுல்ல. அதனால இப்போ என்ன பண்ணணும், ஃபர்தராக இன்னொரு ஸ்டெப்பு நம்ம போகணும். என்னது, இப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பிரம்மன் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ பிரம்மனை வந்து மகா வாக்கிய விசாரம் மூலமாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு பண்ண போகிறோம். ஸோ மகா வாக்கியம் வந்து எப்படி ஹெல்ப் பண்ண போகிறது, உபனிஷத் வந்து பிரம்மனை ஜகத் காரணமாக ப்ரெசென்ட் பண்ணுறது. ஜகத் காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறது. அப்போ பரமாத்மாவை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் பரமாத்ம ஜீவாத்ம ஐக்கியம் பற்றி சொல்லித்துன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன புரிய வரும், ஃபைனலாக அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு நம்மளால் கரெக்டாக கன்க்ளூட் பண்ண முடியும். இப்போ பிரம்மன் ஜகத் காரணம், அதுக்கப்புறம் நான் பிரம்மன். இப்போ வந்து இஃப் A is equal to B, A is equal to C, then B is equal to C. கரெக்டா, A is equal to B, B is equal to C, then A is equal to C. தப்பா சொல்லிட்டேன் நான் முதல்ல. If A is equal to B, B is equal to C, then A is equal to C அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸில் வந்து ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன்னு நினைக்கிறேன் இது. இப்போ நான், அதாவது பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு ஜெகத் காரணம் வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன் அப்படின்னா இப்போ நான் வந்து அதுலேருந்து என்ன டெரைவ் பண்ணலாம், நான் இஸ் ஈக்குவல் டு ஜெகத் காரணம் அப்படின்னு நான் வந்து டெரைவ் பண்ணலாம். மகா வாக்கியம் படித்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு என்ன புரிய வரும், நான் ஜெகத் காரணம் அப்படின்னே நம்மளுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நான் வேற, இந்த பாடி வேற அப்படிங்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் தான் இந்த பாடிக்கு காரணம் அப்படிங்கிறதுக்கும் நான் வேற இந்த பாடி வேற அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, கரெக்டா. ஐ ஆம்
டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி பாடி அப்படிங்கிறது வேறு, ஐ ஆம் தி காஸ் ஃபார் திஸ் பாடி அப்படிங்கிறது வேறு, ஆர் ஐ ஆம் தி காஸ் ஆஃப் திஸ் பாடி அப்படிங்கிறது வேறு இல்லையா. இப்போ ஒன்ஸ் எனக்கு வந்து நான் தான் இந்த பாடியோட காஸ் அப்படின்னு தெரிஞ்சுடுது அப்படின்னா, இப்போ பாடி வந்து என்ன ஆகிடும், காரியம் ஆகிடும், இஃபெக்ட் ஆகிடும். நான் காரணமாயிட்டேன், இப்போ பாடி வந்து காரியம் ஆகிடும். அப்போ பாடிங்கிறதுல இப்போ என்ன பண்ணிவிடுவோம், மொத்த க்ரியேஷனையும் நம்ம தூக்கி போட்டுடுவோம். மேட்டர் பிரின்சிபல் இல்லையா. மொத்த க்ரியேஷனையும் அந்த பாடி வந்து இப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறது. காரணமான எனக்கு வேறாக எந்த ஒரு காரியமும் இருக்க முடியாது இல்லையா. இப்போ எவ்வளோ ஸ்டெப்ஸு வந்து இப்போ நம்ம ஏறணும்ல. இப்போ பிரம்மன் பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஐக்கியம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லணும், அதனால அகம் காரணோஸ்மி அப்படின்னு சொல்லணும், அதனால இந்த வேர்ல்டு வந்து காரியம், அதனால என்னை தவிர வேர்ல்டு அப்படின்னு ஒன்று செப்பரேட்டாக இல்லவே இல்லை அப்படின்னு இந்த ஸ்டெப்பை நாம் இப்போது ஃபாலோ பண்ணிட்டு வரணும். எப்படி வந்து இந்த ஸ்வப்ன பிரபஞ்சமானது வந்து என்னிலிருந்து வேறாக இல்லையோ, இப்போ இந்த ஸ்வப்ன பிரபஞ்சம் வந்து என்னை எவ்வளோ நேரத்துக்கு பயமுறுத்த முடியும், நான் முழிச்சுக்கிற வரைக்கும் தான் அந்த பயம்லாம் இல்லையா, அது வரைக்கும் தான் அந்த ஸ்வப்ன பிரபஞ்சத்தினால என்ன பயமுறுத்த முடியும். அது மாதிரி இந்த ஜகத் வந்து என்கிட்டேருந்து வேறானது இல்லை. இப்போ என்ன ஆகிடுறது, துவைத்தம் வந்து இப்போ நாம் என்னவா ரெடியூஸ் பண்ணிடுறோம், அத்வைத்தமாக இப்போது ரெடியூஸ் ஆகிறது. இதுதான் நம்ம ஏற வேண்டிய எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டெப்லாம் தான் ஃபாலோ பண்ணி போகிறோம். அப்போ காரியம் காரணம் அப்படிங்கிறது வந்து 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸு. காரியம்னு ஒரு வார்த்தை இருக்குது, காரணம்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது ஆக்சுவலி இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸாக இருக்கலாமே ஒழிய, ஆனால் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒன்று தான். இப்போ வந்து பானை களிமண் அப்படிங்கிறது என்னது, 2 டிஃப்ரெண்ட் வார்த்தைகள், ஆனால் சப்ஸ்டன்ஸ் என்ன, ஏகம். அது மாதிரி நாம் என்ன சொல்கிறோம், மேட்டர் கான்ஷியஸ்னஸ், இது ரெண்டும் 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஆனால் கான்ஷியஸ்னஸ் மட்டுமே சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேட்டர் அப்படிங்கிறது பின்ன என்ன, வெறும் நேம் அண்ட் ஃபார்ம், வெறும் நாம ரூபம் மட்டுமே. இப்போ கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் நேம் அண்ட் ஃபார்ம் தான் மேட்டர். இப்போ வேர்ல்டுனா என்னது, ஐ ப்ளஸ் நாம ரூப, இதுதான் வேர்ல்டு. இப்போ நான் தான் இந்த யூனிவர்ஸோட சப்ஸ்டன்ஸ். இப்போ மயேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம், மயி சர்வம் லயம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம். இப்போ இந்த ஜகத் நாம ரூபாஸ்லாம் இருக்கே, அது வந்து என்கிட்டேருந்து தான் வெளியில் வருது. அப்புறம் இந்த ஜகத் வந்து என்கிட்டேயே ரெஸ்ட் ஆகிறது. அப்புறம் இந்த ஜகத் என்ன ஆகிறது, இந்த நாம ரூபங்கள் எல்லாம் எனக்குள்ளேயே ரிசால்வும் ஆகிறது. இப்போ எப்படி வந்து வேக்கராகிய என்கிட்டேருந்தே என்னுடைய ட்ரீம் பிரபஞ்சம் வந்து வெளியில் வருதோ இல்லையா, ட்ரீம் நேம் அண்ட் ஃபார்ம் தானே அது. ட்ரீம் பிரபஞ்சம்ங்கிறது இட் இஸ் அகெயின் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். அதில் நிறைய விஷயங்களை நான் பார்க்குறேன். இப்போ என்கிட்டேருந்தே ட்ரீம் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வெளியில் வருது. என் மேலேயே அந்த ட்ரீம் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கொஞ்ச காலம் ரெஸ்ட் ஆகிறது. அதுக்கப்புறம் அந்த கனவு அவஸ்தா முடியும் பொழுது என்ன ஆகிடுது, அந்த நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், ட்ரீம் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வந்து எனக்குள்ளேயே வேக்கராகிய எனக்குள்ளேயே அது ரிசால்வ் ஆகிடுறது. அதுக்கு வந்து இப்போது வந்து இந்த ட்ரீம் பிரபஞ்சத்துக்கு செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அது மாதிரி இந்த ஜகத்துக்கும் வந்து செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ ஜகத்தினால என்னை பயமுறுத்த முடியாது. இப்படி வந்து அலையினால் ஜலத்தை பயமுறுத்த முடியாதோ, வளையல்னால் தங்கத்தை பயமுறுத்த முடியாதோ, ஃபர்னிச்சர்னால் உட்டை பயமுறுத்த முடியாதோ, அது மாதிரி இந்த வேர்ல்டுனால்
சப்ஸ்டன்ஸ் ஆகிய என்னை பயமுறுத்த முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன பார்க்கணும் நம்ம? பரமாத்ம விசாரம். அதுதான் வந்து இந்த படித்தோம் இல்லையா, அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். பிரம்ம அபிநத்வ விஞ்ஞானம். அபின்னம் அப்படின்னா வேறு வேறு இல்லாத, நாட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவும் பிரம்மனும் வேற வேற கிடையாது. அது மட்டும் இல்லை, there is no difference between everything else and Brahman. அதுதான் நம்ம வந்து உபனிஷத்தில் படித்தோம். நேஹ நானாஸ்தி கிஞ்சன ந இஹ நானா கிஞ்சன அஸ்தி அப்படின்னு படித்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மனை தவிர வேறு ஒன்று கூட, கொஞ்சம் கூட வேறு எந்த விஷயமும் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு படித்தோம். இப்போ விஞ்ஞானம், விஞ்ஞானம்னா நாலெட்ஜ்னு அர்த்தம். என்ன நாலெட்ஜு? பிரம்மனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நாலெட்ஜு என்ன பண்ணுறது? பவமோக்ஷஸ்ய காரணம். நம்மளுக்கே இப்போ புரியும். இப்போ பவரோகம் அப்படின்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? அது சம்சாரம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ பவமோக்ஷஸ்ய காரணம் அப்படின்னா சம்சாரத்திலிருந்து இந்த நாலெட்ஜ் வந்து விடுதலை அளிக்கிறது. இப்போ சம்சாரத்திலேருந்து விடுதலை அடையிறதுக்கு இந்த நாலெட்ஜ் வந்து காரணமாக இருக்குது. ஸோ இந்த நாலெட்ஜ் மூலியமாக சம்சாரத்திலிருந்து விடுதலை அடையிறோம் அப்படின்னும் இதை வச்சுக்கலாம். சரி, இந்த நாலெட்ஜினால் என்ன ஆகுறது? ஏன ஞானேன புதைஹி அத்விதீயம் ஆனந்தம் பிரம்ம சம்பத்யதே. புதைஹி அப்படின்னா விவேகி, வைஸ் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த நாலெட்ஜினால் அந்த விவேகிக்கு என்ன ஏற்படுறது? அத்விதீயம் ஆனந்தம் கிடைக்கிறது. அத்விதீயம்னா நான் டூவல், இரண்டற்ற. இப்போ நான் டூவல் ஆனந்தமானது கிடைக்கிறது. அது வந்து பிரம்மனோட நேச்சராக இருக்குது, ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மன். அப்போ மோக்ஷத்தில் ஆனந்தம் இருக்குது. தேர்ஃபோர் மோக்ஷத்துக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த நாலெட்ஜ் வந்து ஹாஃப் நாலெட்ஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் இப்போ இந்த துவம்பதம் வந்து தெரிஞ்சுட்டேன்னா எனக்கு வந்து மோக்ஷம் கிடைக்குமா, ரிசல்ட் வந்து மோக்ஷமா அப்படின்னா ரிசல்ட் மோக்ஷம் கிடைக்காது. ஏன்? இப்போ மோக்ஷங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு வேணும்னா எந்த டாப்பிக்கை இப்போ நம்ம டச் பண்ணி ஆகணும். ஐக்கியம் டாபிக் இல்லாமல் மோக்ஷங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஏன அத்விதீயம் ஆனந்தம் பிரம்ம சம்பத்யதே. இப்போ இந்த ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானத்தினால மட்டுமே ஒருத்தருக்கு பிரம்மானந்தம் கிடைக்கிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 67. சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம, சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம, விஷுத்தம் பரம் ஸ்வதசித்தம், விஷுத்தம் பரம் ஸ்வதசித்தம், நித்யானந்தைகரசம், நித்யானந்தைகரசம், பிரத்யகபின்னம், நிரந்தரம் ஜயதி, நிரந்தரம் ஜயதி. இப்போ பிரம்மன் அப்படிங்கிற டாபிக் வந்துடுது அப்படின்னு சொன்னாலே இப்போ நாம் எங்கே போனோம் அப்படின்னா ஸ்ருதி பிரமாணத்துக்கு தான் நாம் போயாகணும். ஏன்னா அங்கே தான் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்மளுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு அவைலபிளாக இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. பிரத்யக்ஷ பிரமாணம் ஆர் அனுமானாதி பிரமாணங்களுக்கு இது வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த பிரம்ம டிஸ்கிரிப்ஷனை வந்து உபனிஷத்தோடைய வாக்கியத்தை பேஸ் பண்ணி சங்கரர் வந்து பேராஃப்ரைஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரம்மனை பற்றி தைத்திரிய உபனிஷத் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுறது. சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோ ஓஷ்ணுதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு வந்து
தைத்திரிய உபனிஷத் வந்து பியூட்டிஃபுல்லாக பிரம்மன் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கார் சங்கரர். ஸோ பிரம்மன்னா என்ன? சத்தியம் பிரம்ம. சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்ன? பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். அதை வந்து ஒரு நாளைக்கும் நம்மளால் வந்து நெகேட்டே பண்ண முடியாது. அதை வந்து நம்மளால் ஒரு நாளைக்கும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, அழிக்கவே முடியாது. யத் அபாத்தியம் தது சத்தியம். எது ஒன்று நாட் சப்ஜெக்ட் டு நெகேஷனோ ஆர் நாட் சப்ஜெக்ட் டு டிஸ்ட்ரக்ஷனோ அதுக்கு பேர் சத்தியம். அது பிரம்மன். அப்போ எக்ஸிஸ்டன்ஸை நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஈஸ்னஸ் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணினாலும் ஈஸ்னஸை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. இப்போ வேறு எதை வேணாலும் வேறு எதுவாக வேணாலும் நம்மளால் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பாட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பாட்டை உடச்சிட்டு என்ன சொல்லலாம்? கிளே இஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த கிளேயும் நான் வந்து இன்னும் வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணிட்டேன்னா இப்போ கிளே வந்து பவுடர் இஸ்ஸாக இருக்கும். அப்புறம் அந்த பவுடரையும் நான் வந்து பூமிக்கு வந்து ஒரு உரமாக போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த பவுடர் இஸ் வந்து ஃபர்டிலைசர் இஸ்ஸாக அது வந்து இப்போ மாறிடுறது. ஆனால் இதில் எல்லாத்துலேயும் எது காமனாக இருந்துகிட்டே இருக்குது? இந்த இஸ் வந்து காமனாக இருந்துகிட்டே இருக்குது. அப்போது இந்த இஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்மளால் நெகேட்டே பண்ண முடியாது, அதை நம்மளால் டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது, வேறு எதுவாகவும் அதை நம்மளால் மாற்றவும் முடியாது. இந்த இஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது காமனாக இருந்துட்டே இருக்குது. அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் வந்து சாந்தோக்கிய உபனிஷத் வந்து என்ன சொல்கிறதுன்னா சத்தியம் இருக்குல்ல, அதை வந்து சத்து அப்படின்னே வந்து சாந்தோக்கிய உபனிஷத் வந்து அதை சொல்கிறது. சதேவ சோமிய இதமக்ரே ஆசீத் ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறது. ஸோ பிரம்மனை சத் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேசிக் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிரம்மன் வந்து சத் மட்டும் இல்லை, அது ஞானமும் கூட. ஞானம் அப்படின்னு சொன்னால் நாலெட்ஜ். அதையும் வந்து நம்மளால் நெகேட் பண்ண முடியாது, அதையும் நம்மளால் அழிக்க முடியாது. ஏன் இதை இப்போ அழிக்க முடியாது, நெகேட் பண்ண முடியாது? இப்போ இந்த ஞானம்ங்கிற வார்த்தை எதுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கு? இப்போது சத்தியம் பக்கத்தில் இருக்கு இல்லையா. இப்போ சத்தியம் ஞானம் அப்படின்னு இருக்கு. இப்போ சத்தியம்னா என்னன்னு பார்த்தோம்? விச் இஸ் நான் நெகேட்டபிள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஞானமும் நான் நெகேட்டபிள். இப்போ நாலெட்ஜ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தெரியலல்ல. எந்த நாலெட்ஜ் எடுத்தினாலும் வந்து அது வந்து நெகேட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி நாலெட்ஜ், ஒரு பென் நாலெட்ஜ், பாட் நாலெட்ஜ், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். புக் ஞானம் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி சொல்லும் பொழுது இப்போ பென் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பென் ஞானம். இப்போ எனக்கு வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பேனாவை பற்றி தெரியும் இல்லை, அதுதான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டைம் பேனாவை பார்க்குறேன், ஓ திஸ் இஸ் பென் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பேனா தெரியறது. இப்போ ஹிஸ்ட்ரி ஞானம்னா ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியறது, பாட்டு ஞானம்னா பாட் எனக்கு தெரியறது. இதில் வந்து எதை பற்றி தெரியறது அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறது, ஆர் எதை பற்றி தெரியறதுங்கிறது வந்து நெகேட்டபிள், பட் தெரியறது அப்படிங்கிறது வந்து நாட் நெகேட்டபிள். ஐ ஆம் அவேர் ஆஃப் பென், ஐ ஆம் அவேர் ஆஃப் பாட், ஐ ஆம் அவேர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஐ ஆம் அவேர் ஆஃப் ஜியாகிரஃபி. இப்போ நான் எதை பற்றி தெரிஞ்சுக்கிறேங்கிறது மாறுறது, பட் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக மாறாமல் இருந்துட்டே இருக்குது. அப்போ எந்த ஒரு நாலெட்ஜ்லையும் என்ன இருக்குன்னா அவேர்னஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். எதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேனோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ அவேர்னஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து நாலெட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ அவேர்னஸ்ங்கிறது வந்து த்ரூ அவுட் பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கு. இப்போ சப்போஸ் நாம் வந்து எல்லா நோயிங் ப்ராசஸையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸையும் வித்ரா பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மைண்டில் கூட எந்த தாட்ஸும் வராமல் மைண்ட் வந்து இப்போ பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையும் என்ன இருக்குது, கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் இருக்குது. சரி, கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் இருந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, அந்த பிளாங்க்னஸை தெரிஞ்சுக்கிறது. ஐ ஆம் அவேர் ஆஃப் தட் பிளாங்க்னஸ் இல்லையா. அப்போ வாட் ஐ ஆம் கான்ஷியஸ் ஆஃப் வேரிஸ், that I am conscious of does not vary. நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து மாறிண்டே இருக்குது. இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலுக்கு பேர் ஞானம். இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியலை, எதையாவது பற்றி தெரியலை, எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம், ஹிஸ்ட்ரி தெரியாதுங்கிறது எனக்கு தெரியறது. ஸோ ஐ ஆம் அவேர் ஆஃப் என்னுடைய இக்னோரன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலை தான் நம்ம வந்து ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து சித்கிம் அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து ஞானஸ்வரூபம் அப்படின்னும் வந்து பார்த்துருக்கோம். எங்கே படிச்சிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சத்தியம்னா பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், ஞானம்னா பியோர் கான்ஷியஸ்னஸ். இப்போ எப்படி வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸையும் பியோர் கான்ஷியஸ்னஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா இதை வந்து நாம் டெஃபினட்டாக வந்து இன்டலெக்சுவலாக தான் பண்ணி ஆகணும். ஃபிசிக்கலாக நம்மளால் வந்து செப்பரேட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ வந்து ஒரு பெரிய மிக்சியை இமேஜின் பண்ணிக்கோங்க, சே காஸ்மிக் மிக்சி. அதில் வந்து என்ன போடணும் அந்த மிக்சிக்குள்ளேன்னா அந்த ஹோல் வேர்ல்டை இப்போ தூக்கி அந்த மிக்சிக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு இப்போ இந்த ஹோல் வேர்ல்டை போடுறோம், வேர்ல்டில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ அந்த அதில் எல்லாத்துலையும் இப்போ என்ன காமனாக இருக்குது, ஆப்ஜெக்ட் இஸ், அது வந்து காமனாக இருக்குது. வேர்ல்டில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல, திஸ் ஸ்பேஸ் இஸ், ஏர் இஸ், வாட் எவர் இஸ் 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 வந்து காமனாக இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து மிக்சிக்குள்ளே போட்டுட்டோ ஒரு அடி அடிக்கிறோம் மிக்சியை அப்படின்னு சொன்னால், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஒரு ஜூஸ் ஒன்று வரும்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேர்ல்டு பார்ட்டை வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிடணும். வேர்ல்டு பார்ட்டை ஃபில்டர் பண்ணிட்டோம்னா வாட் இஸ் தி எசன்ஸ் தட் யூ கெட், ஈஸ்னஸ் இஸ் தி எசன்ஸ். அதுதான் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ என்டையர் வேர்ல்டு, இப்போ நான் வந்து என்டையர் வேர்ல்டு மிக்சிக்குள்ளே போடணும் அப்படின்னா எனக்கு என்டையர் வேர்ல்டு பற்றி தெரிஞ்சிருக்கணும். என்டையர் வேர்ல்டு அப்படின்னா என்னன்னே தெரியாமல் நான் எப்படி வந்து அதை வந்து என்னால் யூஸ் பண்ண முடியும் இல்லையா. அப்போது வேர்ல்டு அவேர்னஸ் எனக்கு இப்போது இருக்கணும். இப்போ வேர்ல்டு நாலேஜ், எர்த் நாலேஜ், இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ ஷுட் பி அவேர் ஆஃப். இப்போ எனக்கு வந்து எது ஒன்று பற்றி தெரியலைனாலும் என்ன தெரிஞ்சிருக்கணும், அது தெரியலை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ புக்கு நாலேஜ், பென்னு நாலேஜ், எதாக இருந்தாலும் எனக்கு எதர் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா அதை பற்றி தெரியாமல் இருக்கும். அப்போது தெரிஞ்சிருக்குங்கிறதும் எனக்கு தெரியும், தெரியலைங்கிறதும் எனக்கு தெரியும். அதை தான் நம்ம அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதையும் வந்து நம்ம இப்போ இந்த புக்கு நாலேஜு, இந்த நாலேஜ், எல்லா நாலேஜையும் அகெயின் இப்போ மிக்சிக்குள்ளே போட்டு திருப்பி இன்னொரு அடி அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதை பற்றி எனக்கு தெரியுங்கிறத ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எது பேலன்ஸ் இருக்கும், ஐ நோ, ஐ ஆம் அவேர் ஆஃப், அது மட்டும் இப்போது ஃபில்டர் அவுட் ஆகி எசன்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் பியோர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பியோர் அவேர்னஸ், பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், சித்து சத், இதுதான் உபனிஷத் வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்கிறது. சத்தியம், ஞானம், பிரம்ம. சரி, இப்போ இந்த நாலேஜ் இருக்குல்ல,
இந்த நாலேஜுடைய சைஸ் என்ன, ஆர் இந்த எக்ஸிஸ்டன்ஸோடைய சைஸ் என்ன. இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட அசோசியேட் ஆகி இருக்கும் பொழுது அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு நாம் வந்து இந்த சைஸ் இருக்குது, இந்த வெயிட் இருக்குது அப்படின்லாம் நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு துணி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ துணி இருக்குது அப்படின்றதுல என்ன இருக்குது, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இப்போது ஒரு துணியோட அசோசியேட் ஆகியிருக்கு. இப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒரு மீடியம் மூலமாக தன்னை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கும் பொழுது, தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கும் பொழுது, அந்த மீடியமோட ஒரு வாட் எவர் அதனுடைய லிமிட்டேஷன் இருக்குல்ல, அதை வந்து நாம் இப்போ அந்த சைஸில் அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த துணி வந்து இவ்வளோ மீட்டர் அந்த துணி இருக்குது அப்படிங்கிறதை சொல்லலாம். வேறஸ் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எந்த ஆப்ஜெக்டோடையும் அசோசியேட் ஆகாமல் இருக்கும் பொழுது, அப்போ வந்து நம்மளால் வந்து சைஸை பற்றி எப்படி பேச முடியும்? பேசவே முடியாது. இப்போ ஹாலில் வந்து இப்போ ஹால் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ரூமோட அசோசியேட் ஆகி இருக்கிறதுனால இப்போ இந்த ரூமோடைய சைஸ் வந்து 200 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லை. இதே வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி நாம் பேசும் பொழுது, அது எந்த ஆப்ஜெக்டோடையும் தன்னை அசோசியேட் பண்ணிக்காத பொழுது அதோட சைஸ் என்னவா இருக்கும்? அனந்தம் அப்படின்னு சொல்கிறோம். அனந்தம் அப்படின்னா அதோட சைஸு பற்றி பேசவே முடியாது அப்படின்னு அர்த்தம். அந்தம் அப்படின்னு சொன்னால் டைமென்ஷன்ஸ்லாம் உண்டு, லெங்க்த்து, பிரெத்து, ஹைட்டு அதெல்லாம் உண்டு. அனந்தம் அப்படின்னா டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு அர்த்தம். உடனே வந்து இருக்கிறதுக்குள்ளேயே பெரிய சைஸ் தான் அது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கக்கூடாது. டைமென்ஷன்ஸே இல்லாத அப்படின்னு அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் ஞானமும். இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட அசோசியேட் ஆகி இருக்கும் பொழுது அதுக்கு என்ன இருக்கும்? லொக்கேஷன் இருக்கும், லிமிட்டேஷன் ஆனது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தான் நான் முதல்ல ஒரு பானையை பார்க்குறேன். இப்போ ஒரு குட்டி குழந்தைக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சு சொல்லி கொடுப்போம் இல்லையா. இப்போ வந்து ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து இது பானை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த குழந்தை ஃபஸ்ட்டு அப்போ தான் அந்த பானையை பார்க்கறது அப்படின்னு சொன்னால், இப்போ தான் அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு இந்த பாட் நாலேஜ் வந்து ஏற்படுறது, உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பாட் நாலேஜுக்கு ஒரு ஒரிஜினேஷன் இருக்குது. சரி, இப்போ இந்த பாட் நாலேஜ் அந்த குழந்தைக்கிட்ட எங்கே இருக்கும்? இப்போது இந்த குழந்தையுடைய மைண்டில் இப்போ அந்த பாட் நாலேஜ் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கும் வந்து ஒரு டைம் வைஸ் லிமிட்டேஷன் ஆனதும் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்டோட அசோசியேட் ஆகி இருக்கிற ஞானம் லொக்கேட்டட், அதுக்கு டைமென்ஷன்ஸ் உண்டு. ஆனால் எந்த ஆப்ஜெக்டோடையும் அசோசியேட் ஆகாத கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் வந்து அனந்தம். இப்போ அனந்தம் சத்தியம், அனந்தம் ஞானம், பிரம்ம அனந்தம் சத்தியம், பிரம்ம அனந்தம் ஞானம். இப்போ இங்கே உபனிஷத் வந்து பிரம்மன் வந்து அனந்தம் சத்தியம் அண்டு அனந்தம் ஞானம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அண்டுலாம் வந்து உபனிஷத் வந்து அந்த கன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம்ல, அது வந்து இங்கே போடவே இல்லை, கூட சேர்க்கவே இல்லை. இப்போ சப்போஸ் அண்ட் அப்படின்னு போட்டுடுத்துனா சேர்க்கை ஆகிடும், ஒரு அசெம்பிளி ஆகிடும். எங்கே வந்து அசெம்பிளி இருக்கோ அது ஒரு நாள் என்னாகும்? அசெம்பிளி இல்லாமல் போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ காம்பினேஷன் இருந்ததுன்னா அந்த காம்பினேஷன் பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. இப்போ அதனால் வந்து அண்ட் யூஸ் பண்ணாமல் இப்போ உபனிஷத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸும், அதாவது அனந்த என்னது அனந்த சத்தியமும், இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ் அனந்தம் ஞானமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அனந்தம் சத்தியம்தான், அனந்தம் சத்தியம்தான் அனந்தம் ஞானம், அனந்தம் ஞானம்தான் அனந்தம் சத்தியம் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த அனந்தம் சத்தியமும் அனந்தம் ஞானமும் வந்து ஐடென்டிக்கல் அப்படின்னு சொன்னால், இது எப்போ ஐடென்டிக்கல்?
எந்த ஆப்ஜெக்டோடையும் அசோசியேட் ஆகாத போது இது வந்து ஐடென்டிக்கல். பட் சப்போஸ் ஆப்ஜெக்டோட அசோசியேட் ஆகும் பொழுது இந்த எக்ஸிஸ்டன்ஸும் கான்ஷியஸ்னஸும் எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டுமே வந்து வேறு வேறு மாதிரி தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்குது. அதாவது ஆஸ் தோ டிவைடட் மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் புக் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த புக் எக்ஸிஸ்டன்ஸ் வெளியில் இருக்குது. பட் புக் நாலேஜ் எனக்கு உள்ளே இருக்குது, மைண்டில் அவைலபிளாக இருக்குது இல்லை. இப்போ அதனால் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது புக் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் புக் நாலேஜில் டிவிஷன் ஆனது இருக்குது. ஒன்று வெளியில், இன்னொன்று உள்ள. ஸோ விகல்பம் இருக்குது, அந்த டிவிஷன் ஆனது இருக்குது. இப்போ புக் நாலேஜும் புக் எக்ஸிஸ்டன்ஸும் ஒன்று தான் அப்படின்னு இப்போ நம்மளால் வந்து சொல்ல முடியாது. இப்போது சக்கரை எக்ஸிஸ்டன்ஸும் சக்கரை நாலேஜும் ஒன்று தான் நம்மளால் சொல்ல முடியுமா? சப்போஸ் ரெண்டுமே ஒன்றா இருக்குது அப்படின்னு சொன்னால் சக்கரை நாலேஜே எப்படி இருக்கணும்? ஸ்வீட்டாக இருக்கணும்ல. இப்போ எனக்கு சக்கரை தெரியும் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்வீட்னஸை எனக்கு கொடுக்கவே கொடுக்காது. இப்போ சுகர் எக்ஸிஸ்டன்ஸுக்கு தனியாக தான் நான் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ எக்ஸிஸ்டன்ஸும் கான்ஷியஸ்னஸும் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டு டிவிஷன் ஆனது வந்து இப்போ இருக்குது. விஷயீ ரூபேன அது அந்த டிஃப்ரென்ஸ் ஆனது இப்போ இருக்குது. இப்போ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த வியாபகாரிக்க பிளேனில் இந்த டிஃப்ரென்ஸ் ஆனது இருக்குது. டிரான்சாக்ஷன் லெவலில் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது தான் இந்த பேதத்தை நம்ம வந்து இந்த விகல்பவை நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃப்ரென்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடும். அப்போ ஜாக்கிரத அவஸ்தாவில் நான் நோவர், இந்த வேர்ல்டு வந்து நோன் அப்படின்னு சொல்கிறோம். சொப்ன அவஸ்தாவில் ஸோ டிவிஷன் இருக்குது. சொப்ன அவஸ்தாலையும் வந்து இந்த டிவிஷன் ஆனது இருக்குது. பட் சுஷுப்தி அவஸ்தாவில் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் என்ன ஆகிடுறது? சுஷுப்தி அவஸ்தாவில் ரிமூவ்டு இல்லையா? அப்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்? எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் ரெண்டையுமே நான் ஒன்றா அந்த இடத்துல வந்து மர்ஜ் ஆகிடுறது. தெர் இஸ் நோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன். அதுதான் ராஹுகிரஸ்த திவாகரேந்திரு சதுருஷோ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்திரக்கரணோபசம்ஹரணதோ யோ பூத் சுஷுப்த புமான். இப்போ நான் தூங்கும் பொழுது நான் வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கேன், நான் வந்து பியோர் கான்ஷியஸ்னஸாக இருக்கேன். தூங்கி எழுந்த உடனே என்ன ஆகிறது? ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகிறது, ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துடுறது இல்லை, உடனே வந்து டிவிஷனும் வந்துடுறது. இப்போ அனந்தம் இப்போ என்ன ஆகிடுறது? சாந்தமாக ஆகிடுறது. அந்த லிமிட்லெஸ்னஸ் இப்போ வந்து லிமிட்டேஷனுடன் கூடியதாக இப்போ வந்து அப்பியர் ஆக ஆரம்பிக்கிறது. ஸோ நிர்விகல்பம் சவிகல்பகமாக ஆகிடுறது. ஸோ பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பியோர் கான்ஷியஸ்னஸ் அதோட நியரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம தூங்கணும். ஆனால் இப்போ வேணும்னு கேட்டுறாதீங்க, கிளாஸில் வந்து தூங்கக்கூடாது. ஸோ பகவானே வந்து அந்த பிரம்ம அனுபவத்தை நம்மளுக்கு தூக்கம் மூலமாக கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரம்மன் லிமிட்லெஸ். இப்போ பிரம்மன் எக்ஸிஸ்டன்ஸ், பிரம்மன் கான்ஷியஸ்னஸ், அந்த பிரம்மன் நான். இதுக்கு தான் வந்து இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் சாதனாலாம் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த லிமிட்லெஸ் சத் சித்து தான் நான் அப்படின்னு கிளைம் பண்ணணும். இப்போ நான் தான் வந்து இந்த வேர்ல்டோட எசன்ஸ். இப்போ இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ், ஆரஞ்சு ஸ்குவாஷ் அதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் வச்சுட்டுருப்போம்ல, அந்த எசன்ஸ் தான் நான் பிரம்மன். இப்போ அதையே வந்து அந்த எசன்ஸை வந்து நிறைய பேர் வந்துட்டானா என்ன பண்ணுவோம்? அந்த எசன்ஸை எடுத்து எவ்வளோ பேர் வந்திருக்காளோ அவ்வளோ டம்ளரில் கொட்டி அதை டைல்யூட் பண்ணிவிடுவோம் இல்லை. இப்போ அந்த டைல்யூட் பண்ணுறது தான் வந்து வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ வந்து எசன்ஸ் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஐ வந்து பிரம்மன் நான். இதுதான் தூக்கத்தில் நம்ம வந்து இந்த எசன்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பாதி டைல்யூட் பண்ணினோன்னா ஸ்வப்னாவஸ்தான்னு சொல்லலாம். டோட்டலாக டைல்யூட் பண்ணுறோம், அதுக்கு மேலே அது ஒன்றுமே டைல்யூட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதுதான் ஜாக்கிரத் அவஸ்தா. அந்த வேர்ல்டாக டைல்யூட் பண்ணுறோம். ஸோ சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. விஷுத்தம் அப்படின்னா டோட்டலி பியோர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ரெண்டாவதாக அதை அழுக்குப்படுத்துறதுக்கு வேற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பரம்னா அப்சல்யூட். அது வந்து எப்போவுமே அதுவாகவே இருக்கும். அப்போ ரிலேட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே, அதாவது இந்த டைம் அண்ட் ஸ்பேஸுக்குள்ளே அது என்டரே ஆகாது. அதனால தான் கான்ஷியஸ்னஸ் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கான்செப்டோடையே நம்மளோட இந்த ஓரியன்டேஷன் வந்து இருக்கிறதுனால நேச்சுரலாக வந்து அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைக்கிறோம். பிரம்மனையும் வந்து அதே மாதிரி ஃபிட் பண்ணுறதுக்கு நாம் வந்து ட்ரை பண்ணுறோம். இப்போ இந்த வேர்ல்டில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு வந்து ஃபிசிக்கல் லா, கெமிக்கல் லா, மாரல் லா அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த நியத்திக்குள்ளே உட்பட்டு அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது. அந்த லா எல்லாத்தையும் இப்போ நம்ம பிரம்மனுக்கும் அப்ளை பண்ணி அது மாதிரி இது நடக்கிறதா அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படி எல்லாம் தான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இது வந்து வியாவகாரிக்க ஃபீல்டுக்கு வரவே வராது. இது வந்து பாரமார்த்திகம், அப்சல்யூட். இப்போ உடனே இது வந்து வியாவகாரிக்க பிரபஞ்சத்திலேருந்து எங்கேயோ தள்ளி டிஸ்டன்ஸு தூரத்தில் இருக்குது அப்படின்னும் வந்து இதை தப்பாக புரிஞ்சுன்றக்கூடாது. இப்போ வியாவகாரிக்கம் இங்கே உட்காந்துட்டுருக்கு, பாரமார்த்திகம் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுன்றக்கூடாது. இப்போ வியாவகாரிக்கம் இங்கே இருக்குது, பாரமார்த்திகம் வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன தப்பு பண்ணுறோம், அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நாம் உள்ளே எடுத்துன்னு வந்துடுறோம்ல. இப்போ ரெண்டுமே ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ பாரமார்த்திகம் எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் அகெயின் ஸ்பேஸ் ப்ராப்ளத்தை நாம் இப்போது உள்ளே எடுத்துகிட்டு வரோம். அதாவது அந்த வியாவகாரிக்க ஓரியன்ட் மைண்டை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த கேள்வி எல்லாமே நம்ம கேட்குறோம் இல்லையா. ஸோ எந்த இடத்துல வியாவகாரிக்கம் இருக்கோ அங்கேயே தான் பாரமார்த்திகமும் இருக்குது. ஏன்னா பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்லேயே இருக்குது. நம்ம வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், எக்ஸிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் தான் இல்லை. இப்போ பியோர் கான்ஷியஸ்னஸ் அந்த ஆப்ஜெக்ட்லேயே இருக்குது. இப்போ வியாவகாரிக்க முழுக்க பாரமார்த்திகம் வந்து இன் அண்ட் த்ரூ வியாபிச்சு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வியாவகாரிக்கத்தினால அது லிமிட்டட் ஆகாது, லிமிட்டட் கிடையாது. ஸோ பரம்னா அப்சல்யூட். இப்போ ட்ரீமில் வந்து ஃபுல்லாக தண்ணி, அதாவது பயங்கரமாக மழை பெஞ்சு ஒரே வெள்ளம் அடிச்சுட்டு ஓடுறதுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லு தண்ணி அப்படின்னா அதில் ஒரு ட்ராப் ஜலம் கூட இந்த வேக்கரை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. தூங்கிண்டு கனவு கண்டுருக்கானே அவனை வந்து கனவில் வர அந்த வெள்ளத்தில் இருக்கிற ஒரு ட்ராப் தண்ணி அஃபெக்ட் பண்ணுமா? அஃபெக்டு பண்ணவே பண்ணாது. அப்போது இந்த ட்ரீமை பொறுத்த வரைக்கும் அந்த வேக்கர் பரம் அப்படின்னு சொல்லலாம், கனவை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி பிரம்மன் பரம் எதை பொறுத்த வரைக்கும், இந்த வியாவகாரிக பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஸ்வத சித்தம். எப்படி வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம்? சங்கரர் சொல்கிறார், ப்ரூவ் பண்ணணும்னு அட்டெம்ப்ட் பண்ணுறதே மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்கிறார். ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதே நான் கான்ஷியஸ் பீயிங்காக இருக்கிறதுனால தான் நான் அது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னே வந்து ட்ரை பண்ணுறேன்ல. ஸோ இந்த வேர்ல்டில் வந்து ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் வேர்ல்டில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்படுறது இல்லையா. தேர்ஃபோர் கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்துடைய பர்பஸ் என்ன? இப்போ சாஸ்திரத்தோட பர்பஸ் வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. அப்போ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்?
அந்த டீட்டெயில்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நாளைக்கு ஈவினிங் நம்மளுக்கு திருக் திருஷ்ய விவேக ப்ரீமியர் இருக்கும். எத்தனை மணிக்கு இருக்கும்? 7 o'clock, 6:30 to 7:30 அது இருக்கும். ஏன் இந்த டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஐ திங்க் ஐபிஎல் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நிறைய பேர் கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு ஐபிஎல் பார்க்க போயிடுவேல் அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. எனக்கு தெரியல அப்படி தான் இருக்குமான்னு. அதனால் எல்லோரோட கன்வீனியன்ஸ்க்காகவும் இப்போ கிளாஸே அதனால தான் நம்ம 6:30 to 7:30 மாற்றி வச்சுருக்கோம். ஸோ கிளாஸ்